இன்னைக்கு நம்ம ஒன் பாட் ரெசிபில முளைக்கட்டின கொள்ளு பருப்பு சாதம் செய்ய போறோம். வாங்க செய்யலாமா? ஸ்டவ்ல குக்கர் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சூடானதும் கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி வதங்குற அளவுக்கு உப்பு மஞ்சள் பொடி சேர்த்து வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ள நம்ம ஒரு மிக்சி ஜார்ல ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சமா சோம்பு, ஒரு டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து ஒரு சுத்தி கொண்டு வந்துடலாம். இப்ப தக்காளி நல்லா வதங்கினோடனே நம்ம நுணுக்கி வச்சிருக்க பொடி அதுல சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இப்ப 1/2 டம்ளர் நம்ம முளைக்கட்டி வச்சிருக்க கொள்ளு பருப்பை சேர்த்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கலந்து உப்பு செக் பண்ணி கொத்தமல்லி தூவி 3 விசில் விட்டு இறக்குனா சுவையான கொள்ளு பருப்பு சாதம் ரெடி. இந்த சாதத்துக்கு சிம்பிளா அப்பளம் பொரிச்சு தொட்டுக்கிட்டா கூட ரொம்பவே நல்லா இருக்கும். தேவைப்பட்டா நீங்க ஒரு டீஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு நெய் சேர்க்கல, ஏன்னா அந்த பூண்டோட ஃப்ளேவர் அப்படியே வேணுங்கிறதுக்காக நெய் சேர்க்கல. எப்படி இருக்கு இந்த முளைக்கட்டின கொள்ளு பருப்பு சாதம்? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.